தெரியல, எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஃபஸ்ட்டு 2 பாட்டு எனக்கு கொடுத்தாங்க. நான் எழுதலைன்னா எனக்கு எழுத வரல, பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னுவாங்கள்ல. வாட் இஃப் தே சே நோ, வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு அங்கனைக்குள்ளரே சுற்றிட்டே இருந்தேன். ஒரு பாட்டு கிடச்சிது, அந்த பாட்டை எழுதிட்டே இருக்கேன். எனக்கு அப்புறமா எழுதுகிறேன், திருத்துறேன், எனக்கு பிடிக்கல, திருப்பி வேறு ஒன்று எழுதுகிறேன், பிடிக்கல. டைரக்டர் ஃபோன் பண்ணி, என்னப்பா பாட்டு தருவீங்களா எப்படி அப்படின்றப்பல, இந்த ரெடி ஆகிட்டேன்ப்பா, இந்த தரேன்றேன். ஷூட்டிங் போகணுன்னாங்க, வெறும் சந்தத்தை வச்சுட்டு நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இல்லைப்பா நான் கொடுத்துட்றேன், கொஞ்சம் டைம். இப்படி எனக்கு என்னென்னா போஸ்ட்போண்டிங் திங்ஸ் டியூ டு தட் ஃபியர். அப்புறம் இன்னொரு பாட்டு வருது, அந்த பாட்டு அதே படத்துக்கு. அந்த பாட்டும் ஏதோ எழுதுறேன் வரல, ஏதோ ஒன்று மைண்டில் மென்டல் பிளாக் இருக்குது. அப்புறம் ஜிவி கூப்பிட்டாரு, என்னதான்டா உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற, ஏன்டா நான் 2 பாட்டு கொடுத்தேன், 2 பாட்டுக்குமே நீ லிரிக்ஸ் கொடுக்கல, ஏன் என்ன பிரச்சனை, நீ தான் எப்போவுமே சீக்கிரம் கொடுத்துருவே, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதுக்கப்புறம் அவர் மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, இவன்கிட்ட கொடுத்தா அவன் சீக்கிரமே கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. அப்புறம் அவர் கூப்பிட்டு இப்படி கேட்கும்போது தான் அவர் உடச்சி விட்டார். இவர் நான் கரெக்ஷன்லாம் சொல்ல போகிறதில்ல, உனக்கு ஸ்ட்ராங்காக எது கரெக்டுன்னு தோணுதோ அதான் பாட்டு, நீயே வா ஸ்டுடியோக்குள்ளே போ, ரெக்கார்ட் பண்ணு, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி உருவானது தான் தோட்டா தெரிவிக்க. ஸோ அதில் எனக்கு அந்த ஃபியரை அவர் தான் உடச்சி தூக்கி போட்டார். நீ அப்படிலாம் யோசிக்காதப்பா, நீ பிலீவ் இன் யூ, நான் அதனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ உன்னை நம்பு, வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு யோசிச்சுன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் நான் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்தே வெளியே வர ஆரம்பிச்சேன். தென் ஐ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு நெருப்படா வந்துச்சு. ரைட். ஸோ நெருப்படாவும் எனக்கு வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு யோசிச்சிருந்தேன்னா அதை நான் எழுதிருக்கவே முடியாது ½ அன் ஹவரில். இங்கே கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸு எனக்கு அந்த லெவலுக்கு என்னை புஷ் பண்ணி லைக் ராக்கெட்டுக்கு பின்னாடி அடித்த நெருப்பு மாதிரி மேலே போயிடுச்சு அந்த 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 ஃபீல். ஏன்னா உன்னை வேணான்னு சொல்லுவாங்க நீ நினச்சின்னா கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவாங்க, அப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவர் உடச்சி விட்டார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அந்தந்த பாயிண்ட்டுக்குள்ளார நம்ம இருக்கும்போது இப்போ 3 பாட்டு 2 பாட்டு முடிஞ்சது. அப்புறம் அது முடிஞ்சோடனே வரலாவா வந்தது. வரலாவாவில் அந்த பாட்டு முடிஞ்சோடனே சார் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.